அனைவருக்கும் வணக்கம். தனா கிட்டத்தட்ட ஒரு படை வீரர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஸ்கிரிப்ட் எழுதும்போது சரி, ஷூட்டிங்கில் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி, எல்லாத்துலேயும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். ஏதாவது தகராறு வந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். அடினாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். ஸோ அவர் படத்துக்கு படை வீரன்னு பேர் வச்சதில் எனக்கு ஒரு இதுவே இல்லை, வியப்பே இல்லை. அவர் முதல்ல எழுத்து, அப்புறம் நாடகம், நடிப்பு, இப்போ சினிமா, ஐ திங்க் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆர்வத்தை தாண்டி ஒரு வெறி அவருக்கு. ஸோ அது நான் நேராக பார்த்துருக்கேன். இங்கே வந்தபோதும் ட்ரெய்லரில் பார்த்தா தானா டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. போலீஸ் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா நம்ம தானா. ஸோ எதுலேயும் விட்டுதான் இல்லை அவர் எங்கூட நிறைய நாங்கள் ஒரு 5-6 வருஷம் இருந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிகம்ஸ் வெரி க்ளோஸ், வெரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்துடுது. ஸோ நிறைய நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். சும்மா மற்ற பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது, எல்லாம் அன்றைக்கி வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். அவங்க ஊரை சுற்றி நடக்கிற ஒரு கதை. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது சொன்னார். வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு. ஆனால் அது சரியாக பிடி கிடைக்கல. ஓகே, நான் தனா இட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லி வி கண்டினியூட் ஒர்க்கிங். 3 மாதத்துக்கு அப்புறம் ஜெயமோகனோட வெப்சைட்டில் புதிய எழுத்தாளர்கள்னு அறிமுகப்படுத்தினார். அதில் முதல் கதை தனாவோட கதை. அது படித்து பார்த்தேன். என்கிட்ட சொன்ன அந்த கதை, ஆனால் அவர் எழுதின விதம் ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு தேர்ந்த பழக்கப்பட்ட ஒரு வெட்ரன் ரைட்டரோட, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரோட இது இருந்தது. ஒரு டோன் இருந்தது, ஒரு கமாண்ட் இருந்தது, ஒரு ப்ரிசிஷன் இருந்தது. அது படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஆள் இப்படி பண்ணிட்டார் பாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் உள்ள வந்தது. இப்போது இங்கே நிற்கும்போது இந்த படை வீரன் ட்ரெய்லர் பார்த்தும்போதும் சரி, படம் பார்த்ததுக்கப்புறம் அதே பிரமிப்பு, அதே சந்தோஷம் வருங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கேன். தானா ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். எல்லா டீம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லாம் எனக்கு பழக்கப்பட்டுக்குவாங்க. எல்லாம் நாங்கள் சேர்ந்து வேலை செஞ்சவங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ், ரொம்ப ஃபெமிலியர் ப்ராக்டிஸஸ். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் இங்கே பாரதி ராஜா சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் தமிழ் சினிமாவை ஒரு டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணவர்னால் அவர் தான். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவருக்கு அப்புறம் யாருமே தமிழ் சினிமாவுக்கு, ஏன் சவுத் இண்டியன் சினிமாக்கே வந்ததாக நான் நினைக்கல. அவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு பர்சனாலிட்டி, இன்னும் அவ்வளோ ஆக்டிவ், இன்னும் அவ்வளோ என்தூசியாசம் அபவுட் சினிமா. அவர் இந்த மேடலில் இங்கே இருந்தார்னா அவர் கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அவர் இல்லை, பட் ஆனால் அவரோட படத்தை பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆல் தி பெஸ்ட்.